புதுச்சேரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களை போலி ஆவணம் மூலம் பெற்ற 44 பேர் மீது காவல்துறையினர் வழக்கை பதிந்து விசாரணையை துவக்கியுள்ளனர். அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் 3 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஸ்பான்சர் பிரிவில் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட 116 இடங்கள் என்ஆர்ஐக்கு ஒதுக்கப்பட்டன. மருத்துவ படிப்பிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சேர்க்கை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனை சென்டாக் ஆய்வு செய்தபோது துபாய் தூதரக அதிகாரி அளித்த சான்றில் உள்ள கையெழுத்து வித்தியாசமாக இருந்தது. என்ஆர்ஐ சான்றிதழ்களை தூதரகங்களுக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அதில் 44 மாணவர்கள் போலி சான்றிதழ் கொடுத்து ஷீட் பெற்றது தெரியவந்தது. உடனடியாக என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் 44 நபர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் போலி ஆவணம் சமர்ப்பித்த 44 மாணவர்கள் மீதும் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஷெரில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 7ஆம் தேதி புகார் அளித்தார். சென்டாக் புகாரை தொடர்ந்து 44 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது.